அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். எல்லாருக்கும் ஈத் முபாரக். இப்போ தான் ரமதான் மந்த் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே எப்படி தான் 1 மந்த் ஓடிச்சோ தெரியல. ஈத் இன்னைக்கு நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ யுஏஇ, சவுதி அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈத் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம நாளைக்கு செலிப்ரேட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் சிறப்பாக அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி அம்மா வீட்டில் இருந்து தான் இஃப்தார், சகர் எல்லாமே. ஸோ அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகும்போதே நான் புகாரியில் அம்மாவுக்கு இந்த மட்டன் சமோசா ரொம்ப பிடிக்கும், அவங்களோட ஃபேவரட். ஸோ அதனால் அது கொஞ்சம் வாங்கிட்டு நான்லாம் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டேன். அங்கே இஃப்தார் தடல் புடலாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. த்ரெட் சிக்கன் நக்கெட்ஸ், சிக்கன் கபாப், அதுக்கப்புறம் நிறைய கடல் பாசி ஜூஸ் இதெல்லாம் அண்ணன் ஒய்ஃப் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹானியா அவங்களோட ஃபஸ்ட்டு குர்ஆனை இந்த ரமதான் மந்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஷால்லா அவங்களுக்காக எல்லோரும் துவா செய்யுங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஹானியானா யாருன்னு தெரியாது. என் அண்ணன் பொண்ணு தான் ஹானியா. அன்னைக்கு குட்டீஸ் பார்த்திங்கன்னா ஹானியா, நௌரின், ஃபாரிஸ் 3 பேருமே நோன்பு தான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஃபாரிஸ் நோன்பு வைக்கும் போது தான் ரொம்ப காமெடி பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ சின்ன பையன் தானே, அதனால் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி இது வேணும் அது வேணும்னு பெரிய லிஸ்ட்டே போடுவாங்க. நார்மலாக எல்லா கிட்ஸும் அப்படி தான் லிஸ்ட்டே போடுவாங்க. தட்டில் ஃபுல்லாக பரப்பி வச்சுக்குவாங்க, இது வேணும் அது வேணும்ன்ட்டு. நோன்பு திறந்து தண்ணி குடித்ததும் போதும் தனியாக ஓரமாக போய் உட்காந்துருவாங்க. அன்றைக்கி ஃபாரிஸ் பண்ண கூத்து அப்படி தான் இருந்தது. அவர் பிளேட் ஃபுல்லாக நிறைய ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி டிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் நிறைய வேறு பண்ணியிருந்தாங்களா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒன்றுமே சாப்பிடலை. கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன வயசுலலாம் நோன்பு திறக்கிற போது அம்மா வடை 2 வடை போடுவாங்க, உளுந்த வடை போடுவாங்க, அதுக்கப்புறம் பருப்பு வடை போடுவாங்க, நோம்பு கஞ்சி இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும், கடல் பாசி செய்வாங்க, அவ்வளவுதான். இப்போ நம்ம கிட்ஸ் வளர்கிற ஜெனரேஷனில் எக்கச்சக்கமான ஃப்ரைட் ஐட்டம்ஸ் புதுசாக எதோ வந்துச்சு. நமக்கே தெரியல. யூடியூப்பில் நான் இந்த ரெசிபி பார்த்தேன், எனக்கு இதை செஞ்சு கொடுன்னு கேட்குறாங்க கிட்ஸு. இதெல்லாம் நல்லதா, உடம்புக்கு கெட்டதா அப்படின்னு கூட நம்மளால் யோசிக்க முடியல. அந்தளவுக்கு டிஷ்ஷஸ் நிறையா வெரைட்டியாக வந்துடுச்சு. அதுக்கு மேலே இருக்க மோகம் கிட்ஸுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது. நம்மளும் கிட்ஸ் நோன்பு வைக்கிறாங்களே, சரி அவங்க கேட்குறத செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுக்குறோம். முக்கால்வாசி நான் வீட்டிலையே செஞ்சு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் வெளியே வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு டைரெக்டாக இப்போ சஹருக்கு போயிடலாம். சஹருக்கு அம்மா ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டு சூப்பராக முருங்கைக்காலாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க. அது கூடவே சிக்கன் 65 மட்டன் கிரேவி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக அம்மா கையால் ஃபஸ்ட்டு சஹர் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு டீயெல்லாம் குடித்தாச்சு. கரெக்டாக சஹர் பண்ணுற டைமில் தான் ஹரமில் தஹஜ்ஜத்க்கு அப்புறம் கேட்குற துவா காட்டுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு எமோஷ்னலாக துவாலாம் கேட்டுட்டு ஆமீன்லாம் சொல்லிவிட்டு ஃபஜர் தொழுதுட்டு அப்படியே படுத்தாச்சு. அடுத்த நாள் நோன்பு திறந்த கையோட வீட்டுக்கு கிளம்பணும். ஸோ நோன்பு திறக்கிறதுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷவர்மாவுக்கு டோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒன்றுமே இல்லை, மைதா, கொஞ்சம் உப்பு, சர்க்கரை, அப்புறம் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு, கொஞ்சமாக பட்டர், அப்படி இல்லைன்னா ஆயில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு அதை ஓரமாக வச்சிடணும் ப்ரூஃபிங்க்கு. ஸோ அது ஒரு 1/2 அன் ஹவர்லேயே நல்லா டபுள் த சைஸ் ஆகி நமக்கு கிடச்சிரும். சைடில் டின்னருக்கு அப்புறம் எங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு அம்மா மட்டன் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம வீட்டில் 2 குட்டீஸ் நோன்பு வைக்கல, சாரா, ஹனான். ஸோ அவங்களுக்காக தங்கச்சி நெய்ச்சோறு மாதிரி தாளித்து விட்டுட்டு இருந்தா. சைடில் அண்ணன் ஒய்ஃப் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க.
அம்மா பண்ணுறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்னா மட்டன் பிரியாணி, அவங்களோட மீன் குழம்பு, அப்புறம் சாம்பார், மட்டன் கிரேவி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்னைக்கு சூப்பரா வந்து மட்டன் பிரியாணிலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தாங்க. சைடில் வந்து நன்னாரி சர்பத், நார்மலா லிச்சி ஜூஸ், டேங்கு, கிட்ஸுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு, அண்ணன் ஒய்ஃப் அந்த ஜூஸ்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ சிக்கன் டோர்னட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொத்தமல்லி, வெங்காயம் 1 சேர்த்துருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அப்புறம் வேக வச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அப்புறம் 2 கியூப் வந்து சீஸில் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து நார்மல் சீஸ் தான் அது. ஸோ அதை எடுத்திருக்கேன். அப்புறம் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு, கொஞ்சமாக வந்து சால்ட்டு, மஞ்சள் பொடி, அது கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பிரெட் ஸ்லைஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அன்றைக்கி ப்ரெட் வீட்டில் இல்லை, அதனால நான் பிரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து டோர்னட் ஷேப் தட்டு வச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ இது வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக இருக்கக்கூடாது டோ. கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளோட டோர்னட் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நமக்கு கிடைக்கும். டோ எப்பயுமே டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட டோர்னட்டு ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து ஷவர்மா பண்ணுறதுக்காக சிக்கன் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போது சிக்கன் 65 மசாலாவுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அந்த மாதிரி தான். நீங்கள் என்ன மேரினேஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சிக்கனை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஷவர்மா ஃபில்லிங்கில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளவுதான். ஸோ அதுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், சிக்கன் மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் சால்ட்டு, ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணுங்கள். நான் அன்றைக்கி எதுவுமே பெருசாக ஆட் பண்ணலை. ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க டோ பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ரூஃப் ஆகி கிடச்சிச்சு. இப்போ வெயில் டைம் வேறு இல்லையா, ஸோ அதனால சூப்பராக ப்ரூஃப் ஆகி வந்திருந்தது. ஸோ அதை நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டி சுட்டி எடுக்க வேண்டியது தான். எண்ணெய்லாம் பெருசாக அப்ளை பண்ண தேவையில்லை இந்த குபூஸ்க்கு. ஸோ நார்மலாக நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு நம்ம தவாவில் போட்டு 2 சைடும் நல்லா சுட்டி எடுக்கலாம். இந்த ஒரு டோ வச்சுட்டு நம்ம எக்கச்சக்கமான டிஷ்ஷஸ் பண்ணலாம். இந்த ஒரு டோலையே வந்து பார்த்திங்கன்னா இந்த குபூஸ் பண்ணலாம், அதாவது ஷவர்மா பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடு டோர்னட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சிக்கன் பிட்ஸா, நார்மல் பீட்ஸா பண்ணலாம். கார்லிக் பிரெட் பண்ணலாம். டோர்னட் பண்ணலாம். கொஞ்சம் சுகர் அதிகமாக ஆட் பண்ணி டோர்னட் பண்ணலாம், பட்டர்லாம் ஆட் பண்ணிங்கன்னா. இந்த ஒரு டோவை வச்சுட்டு நம்ம எக்கச்சக்கமான ஸ்டஃப்டு சிக்கன் ஸ்டஃப் பண்ணி ஒரு பன் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு டோ போதும். மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இப்போ குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் டீப் ஃப்ரைலாம் பண்ணலை, தவா ஃப்ரை மாதிரி தான் பண்ணேன். ஸோ கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கிட்டேன். நல்லா சுக்காவாக வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து மேங்கோ புட்டிங் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் விப் க்ரீம் எடுத்திருக்கேன். கூடவே மில்க் மேட், கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ், அந்த மேங்கோவோட ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மேங்கோ எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போது மேங்கோ சீசன் வந்து பெருசாக இல்லையா, அதனால் நான் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். மேங்கோ சீசன் இருக்கும் போது ஃப்ரெஷ் மேங்கோ பல்ப் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷவர்மா ஃபில்லிங்காக நான் வந்து கொஞ்சமாக வந்து லெட்யூஸ் கட் பண்ணிவிட்டு அது கூடவே ஆனியன், குக் பண்ணியிருக்க சிக்கன், அது கூடவே நான் வந்து பெரிய பெரிய மயோனைஸ் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். மயோனைஸ் ரெசிபி வேணும் அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பெரிய பெரிய மசாலா ஆட் பண்ண, அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷவர்மாவோட ஃபில்லிங் ரெடி ஆகிடும். இப்போ சுட்டு வச்சுருக்க குபூஸில் சென்டரில் நம்ம ஃபில் பண்ணி ரோல் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், ஷவர்மாவோட வேலை முடிஞ்சிருச்சு.
அடுத்து மேங்கோ புட்டிங் பண்ண போறேன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்காக வந்து அது உள்ள சேர்க்கறதுக்கு கடல் பாசி மேங்கோ ஃப்ளேவர்ல பண்ணலாம். அதுக்கு பால், கொஞ்சமா அகர் அகர் பவுடர், மில்க் மேட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, மேங்கோ எசன்ஸ் கொஞ்சமா சுகர் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இது குக் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்ல ஊத்திட்டு செட் ஆகுறதுக்கு விட்டுருங்க. இப்போ நம்ம சிக்கன் டோர்னட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சோம் இல்லையா? அத வந்து எக்ல கோட் பண்ணி, பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணி நம்ம வந்து திருப்பியும் ஒரு ஃப்ரிட்ஜில ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போறோம். இந்த சிக்கன் டோர்னட் ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது நீங்க 1 வீக் வரையும் ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி, ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா, கிட்ஸுக்கு நீங்க ஃப்ரை பண்ணி குடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியா இருந்துச்சு. அங்க ஹானியா, அம்மாக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க நோன்பு தொறக்க. ஸோ அவங்க வரும்போது கேண்டி சிக்கன், சிக்கன் சமோசா, அப்புறம் வாப்பா வேற வந்து பார்த்தீங்கன்னா, பருப்பு வடை, சிக்கன் சமோசா இதெல்லாம் வேற வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால நாங்க சமோசா, வடை இதெல்லாம் வீட்ல பண்ணல. நான் வந்து அன்னைக்கு சிக்கன் டோர்னட், அப்புறம் சிக்கன் ஷவர்மா பண்ணியிருந்தேன். ஒரு புட்டிங் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஜூஸ், ஃப்ரூட்ஸ் இருந்தது. மீதி எல்லாம் கொஞ்சம் வெளியே வாங்கிட்டு வந்ததுனால, அதெல்லாம் எடுத்து பிளேட்ல வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டுருந்தேன். ஸோ சிக்கன் டோர்னட் எடுத்து நானும் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்லோவாக ஃப்ரை பண்ணி எடுங்க. ஏன்னா உள்ள வரையும் நல்லா சிக்கன் வந்து குக் ஆகணும். ஸோ ஷவர்மாவும் சைடில் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஷவர்மாவில் வந்து இந்த பெரி பெரி மசாலா வந்து மயோனேஸில் நான் போட்டிருந்தேன். அதனால இந்த ஸ்பைஸ் அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ பெரி பெரி மசாலா உங்களுக்கு வேணாம், ரொம்ப காரம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கடையில் கொடுக்குற மாதிரி பட்டர் பேப்பர்லாம் வச்சு நான் வந்து ரோல் பண்ணலை. டூத்பிக் வச்சே வந்து செக்யூர் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கம்மி குவான்டிட்டி தான் பண்ணியிருந்தோம். ஸோ நோன்பு திறந்துட்டு அதிகமாக சாப்பிட முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு கம்மி குவான்டிட்டி தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்டியாக வந்திருந்தது. சிக்கன் டோர்னட் மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும் போது. அதே மாதிரி சிக்கன் ஷவர்மாவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க டைமில் சைடில் எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ணன், ஒய்ஃப், தங்கச்சி, அம்மா எல்லாரும் சேர்ந்து. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. புட்டிங் மட்டும்தான் பாக்கி. ஸோ அதுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் முன்னாடியே கட் பண்ணி வச்சாச்சு. கடல் பாசி மட்டும் கொஞ்சம் கடைசியில் பண்ணதுனால அது செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதை ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆப்பிள் வந்து கொஞ்சம் முன்னாடியே கட் பண்ணி வச்சதுனால கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. அப்புறம் ஆப்பிள், மாதுளம் பழம் சேர்த்துருந்தேன். மேங்கோ வந்து சீசனில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மேங்கோ புட்டிங்கில் மேங்கோவும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். அப்புறம் சப்ஜா விதை வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து சேமியா, அதுக்கப்புறம் ஜவ்வரிசி இதெல்லாம் குக் பண்ணி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரிச்சாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மேங்கோ கடல் பாசி, அதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம அடித்தோம் இல்லையா மேங்கோ ஃப்ளேவரில் க்ரீம், அப்புறம் நம்ம வந்துட்டு மில்க் மேட்லாம் சேர்த்து, ஸோ அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா டெலிஷியஸான மேங்கோ ஃப்ரூட் புட்டிங் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சம்மரில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ்
ஸோ அம்மா வீட்ல வந்து கடைசி இஃப்தார். இதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதான் நோன்பு வந்து முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் அம்மா வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு அன்னைக்கு இஃப்தார் முடிச்சுட்டு பிரியாணிலாம் பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நெறைய பேர் வந்து ஷாப்பிங் விளாக் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தடவ ஷாப்பிங் கிடையாது. ஏன்னா நௌரீனுக்கு வந்து ட்ரெஸ் இருக்கு. நியாஸ்க்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் அவங்களே அது வந்து எடுத்துக்குவாங்க. ட்ரெஸ் எடுத்து அவங்களே ஸ்டிச் பண்ண குடுத்துருவாங்க. ஸோ எனக்கு மட்டும் தான் அதுவும் பெருநாளுக்கு மட்டும் ஒரே ஒரு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது. அது வந்து நான் பெருசா ஷாப்பிங் வந்து வச்சுக்கல. டி நகரோ, இல்ல புருஷவாக்கமோ அப்படிலாம் எங்கேயுமே போற மாரி ஐடியா இல்ல. இங்க ட்ரிபிள் கேன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பைக்ராஸ் ரோட்ல வந்துட்டு டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு. ஸோ அங்க போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். அங்கே நல்லா இருந்துச்சு கலெக்ஷன் அப்படின்னா, ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருந்தேன். இல்ல நான் மேபி வந்து நம்ம புருஷவாக்கம் போற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நெனச்சேன். பட் ஆனா ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு வந்து பைக்ராஸ் ரோட் டார்லிங்லேயே வந்து ஒரு ட்ரெஸ் வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அங்க. ஸோ பெரியவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க. பட் ஆனா கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் யூனிக்கா நல்லாயிருக்கும். நம்ம ஆன்லைன்ல தேடுற அந்த மாரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இந்த ஷாப்ல வந்து கிடைக்கும். நீங்க போனீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய பேர் வந்து என்கிட்ட ஈத் ஷாப்பிங் விளாக் போடுங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் அம்மா வீட்ல வந்து நீங்க வந்து இஃப்தார் அண்ட் சஹர் விளாக் வந்து அப்லோட் பண்ணவே இல்ல. நான் மினி விளாக் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அத பார்த்துட்டு ஒரு 2, 3 பேர் வந்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் லாஸ்ட் மினிட்ல அப்லோட் பண்ணாலும் பரவாயில்ல. இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டே 29 நோன்பு அன்னைக்கு நான் வந்து அப்லோட் பண்றேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் பெருசா ஷாப்பிங் எதுவும் பண்ணல. ஸோ ஷாப்பிங் விளாக் கேட்டவங்களுக்காக இந்த குட்டி கிளிப் அந்த கடை உள்ள சும்மா ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது இந்த வீடியோ. ஸோ எடுத்திருந்தேன். ஸோ இதுதான் டார்லிங் பைக்ராஸ் ரோட்ல இருக்க அந்த ஷாப்பு. ஸோ எதுன்னு நீங்க கேட்பீங்க. அதனால வந்து நான் வெளியேயும் வீடியோ எடுத்து நான் வந்து காட்டியிருக்கேன். அவ்வளோதான். என்னோட ஷாப்பிங் வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு 1/2 அன் ஹவர் கூட இல்ல. டக்குன்னு முடிஞ்சிருச்சு இந்த ஈத் ஷாப்பிங். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈத் விளாக்ல வந்து நான் காட்டுறேன். நான் என்னோட அவுட்ஃபிட் எல்லாமே. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். டேக் கேர் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் ஈத் முபாரக்.